நம்மளோட ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுக்கு நார்மல் சிஎஸ்எஸும் பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நார்மல் HTML ஃபைலுக்கு எந்த மாதிரி அப்ளை பண்ணுவோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து நம்ம நார்மல் சிஎஸ்எஸும் பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸும் நம்ம அப்ளை பண்ணுவோம். என்ன ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸாக நம்ம எழுதிட்டு அதை இம்போர்ட் பண்ணி நார்மல் சிஎஸ்எஸை யூஸ் பண்ணுவோம். பூட்ஸ்ட்ராப்பை நம்ம CDN லிங்க்கை வச்சும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஜாங்கோக்குன்னு பூட்ஸ்ட்ராப் பேக்கேஜ் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம். ஜாங்கோக்குள்ளே எல்லா எலமெண்ட்ஸுக்கும் நார்மலாக எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணலாம். பட் ஒரு இடத்துல மட்டும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ். இப்போ நான் ப்ராஜெக்டை ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஹெட்டிங் ஆட் பண்ணுறோம், டேபிள் ஆட் பண்ணுறோம், அதுக்குள்ளே சில டேட்டாஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம ஹேண்ட் கோட் சிஎஸ்எஸும் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே வந்து இந்த கஸ்டமர் ப்ராடக்ட் ஆர்டர் இதோட ஆட் பேஜ் எல்லாமே வந்து நம்ம ஃபார்ம் வந்து காமிச்சிருப்போம். இந்த ஃபார்ம் வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ண ஃபார்ம் கிடையாது. ஜாங்கோக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ண மாடல்ஸுக்கு ஜாங்கோ ஃபார்ம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்ம் தான் வந்து டைரெக்டாக இந்த இடத்துல நமக்கு அந்த இன்புட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம மேனுவலாக ஸ்டைல் பண்ணாததுனால நம்ம இந்த ஃபார்ம்ஸை வச்சே தான் அந்த மாடலுக்கு தேவையான சிஎஸ்எஸ்ஸையும் இல்லை பூட்ஸ்ட்ராப் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் நம்ம எப்படி எழுதியிருந்தோம் அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ண மாடலில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் யூசர்கிட்டேருந்து டேட்டா வாங்குற மாதிரி நம்ம இன்புட் ஃபீல்ட்ஸ் வந்து UIயில் காட்டணும். மேனுவலாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஃபார்மே வந்து அந்த மாடலில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்கோ அதுக்கு என்னென்ன வேலிடேஷன்ஸ் எல்லாம் நம்ம மாடலில் எழுதியிருக்கோமோ அதே வேலிடேஷனோட ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு UIயில் காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ அந்த மாடலுக்காக ஒரு ஃபார்ம் எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட டெம்ப்ளேட்ஸில் எந்த பேஜில் அந்த ஃபார்மை வந்து காட்டணுமோ அந்த பேஜில் வந்து நம்ம அதை ரெண்டர் வந்து பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் டேக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே CSRF டோக்கன் கொடுத்துட்டு அந்த ஃபார்ம் நேமை நம்ம வியூவிலேருந்து என்ன பேரில் கெட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோமோ அந்த பேரில் UIயில் ரெண்டர் பண்ணியிருப்போம். என்னதான் இந்த இடத்துல ஜஸ்ட் ஆன்லைன் ஆட் பண்ணியிருந்தாலும் நம்ம ப்ரௌசர் போயிட்டு இன்ஸ்பெக்ட்குள்ளே இந்த HTML வந்தோம் அப்படின்னா அதில் நம்மளோட பேஜுக்கான ஃபுல் HTML கோடு வந்து இருக்கும். இந்த சைட் பேனல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் பாடி ஓப்பன் பண்ணோன்னா அடுத்து நம்மளோட ஃபார்ம் டேக் வந்து இருக்குது. அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணும்போது எல்லா இன்புட் ஃபீல்டுக்கான லேபிளும் இன்புட் ஃபீல்டும் வந்து இருக்குது. ஸோ நம்ம மேனுவலாக டைப் பண்ணியிருந்தால் என்ன வந்திருக்குமோ அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாங்கோ ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம HTML ஃபைல்லேருந்து டேரெக்டாக CSSஓ இல்லை பூட்ஸ்ட்ராப்போ வந்து ஆட் பண்ண முடியாது. அதை நம்ம ஜாங்கோ ஃபார்ம்ஸில் தான் வந்து ஆட் பண்ணி ஆகணும். இதுக்கு ஜாங்கோ ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். நம்ம எந்த மாடலுக்காக அந்த ஃபார்மை ஸ்டைல் பண்ணுமோ அந்த மாடலோட ஃபார்ம்ஸ் இருக்கிற ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். நம்ம CSSஓ இல்லை பூட்ஸ்ட்ராப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா அது இந்த ஃபார்ம் டேக்கில் இருந்தால் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாடல் ஃபார்மை இப்படி இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் ஜாங்கோ இம்போர்ட் ஃபார்ம்ஸ். வெறும் ஃபார்ம்ஸை மட்டும் மேலே இம்போர்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த ஃபார்ம் கிளாஸ்க்கு ஃபார்ம்ஸ் டாட் மாடல் ஃபார்ம் அப்படிங்கிறத இன்ஹெரிட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஃபார்முக்குள்ளே கிளாஸ் மெட்டாவில் மாடல்ஸில் வந்து எந்த மாடலுக்காக இந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோமோ அதை கொடுத்துருப்போம். அண்ட் ரெண்டாவது ஃபீல்ட்ஸ் அப்படின்னு அந்த மாடலில் இருக்கிற என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் விட்ஜெட்ஸ் அப்படின்னு ஒரு கீ வந்து க்ரியேட் பண்ணணும். விட்ஜெட்ஸ் ஈக்குவல் டு ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரிக்குள்ளே நம்ம ஒவ்வொரு காலம் நேமுக்கும் வர இன்புட் ஃபீல்டோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கிளாஸஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட இந்த ஃபீல்டில் நம்ம மாடலோட ஃபஸ்ட்டு ஃபீல்டு என்னவோ அதை வந்து கொடுத்துடலாம். ப்ராடக்ட் நேம் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இங்கேயும் ப்ராடக்ட் நேமை மென்ஷன் பண்ணிடணும். இந்த ப்ராடக்ட் நேமுக்காக வர இன்புட் ஃபீல்டோட ஸ்டைல் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இங்கே கோலன் வந்து வச்சுக்கிறேன். கோலன் வச்சுட்டு ஃபார்ம்ஸ் டாட் அது என்ன இன்புட் ஃபீல்ட் டைப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்ம்ஸ் டாட் கப்பர் இருக்கிற இன்புட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டுங்கிறதுனால டெக்ஸ்ட் இன்புட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம மேனுவலாக ஆட்ரிபியூட்ஸை வந்து நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு HTML டேக் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே
நம்ம எழுதுகிற கிளாஸை தான் வந்து ஆட்ரிபியூட் அப்படிம்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், ஐடி யூஸ் பண்ணுவோம், இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதும்போது ஸ்டைல் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம், வித்து ஹைட்டு இந்த மாதிரி. இதில் ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே கிளாஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை க்ரியேட் பண்ணோன்னா தான் அதுக்கு வேல்யூவாக நம்மளோட ஹேண்ட் கோட் பண்ண சிஎஸ்எஸ் கிளாஸை வந்து ஆட் பண்ணலாம், இல்லைனா பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸ் கிளாஸ் நேம்ஸை ஆட் பண்ண முடியும். இப்போ ரெண்டுமே பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபார்ம் மூலிமா க்ரியேட் ஆன ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டுக்கும் இந்த கிளாஸை வந்து நம்ம ஆட்ரிபியூட்டாக ஆட் பண்ணி விடணும். ஸோ அதுக்காக ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணுறதுக்கு ATTRS அப்படிங்கிற ஒரு கீ நேம் வந்து இங்கே இருக்கும். இதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த டிக்ஷனரியோட கீ நேம் வந்து கிளாஸ் அப்படின்னு வைக்கணும். நமக்கு என்ன ஆட்ரிபியூட் வந்து வேணுமோ அதை வந்து வைக்கணும். ஸோ கீ நேம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கோலன் கொடுத்துட்டு இதுக்கான வேல்யூ. ஸோ பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுவோம், ஃபார்மோட இன்புட் ஃபீல்டை டிசைன் பண்ணுறதுக்காக. இல்லைனா நீங்கள் மேனுவலாக ஏதாவது கிளாஸ் நேம் வச்சுட்டு அதுக்கு நீங்கள் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸில் வந்து கிளாஸ் வந்து எழுதி இங்கே சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம், உங்களோட ஓன் ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு டைம் சர்வரை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்குவோம். ஸோ சர்வர் ரன் ஆயிடுச்சு. இப்போ ப்ரௌசர் போய்ட்டு செக் பண்ணலாம். ஸோ இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னையும் ஃபஸ்ட் இன்புட் ஃபீல்டு மட்டும் நமக்கு ஃபுல் வித்தை வந்து எடுத்திருக்கு. இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் வெறும் இன்புட் ஃபீல்டு மட்டும்தான் தெரியுது. இந்த எல்லா இன்புட் ஃபீல்டுக்கும் ஃபார்ம்லேருந்தே லேபிளும் வந்து ஆட் ஆகிருக்கும். பட் நம்ம டார்க் தீம் மாற்றுறதுனால டெக்ஸ்ட்டோட கலர் இன்னும் டார்க்காக தான் இருக்குது, ஒயிட் கலருக்கு மாறல. ஸோ அதுக்கு நம்ம ஃபார்ம் டேக் வந்து எடுத்துக்கணும். நம்மளோட HTML ஃபார்ம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட்ஸோட ஆடில் தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் இந்த ஃபார்முக்குள்ளே கிளாஸ் வந்து எழுதுகிறேன். கிளாஸில் பூட்ஸ்ட்ராப் ஒரு கிளாஸில் வந்து எழுதுகிறேன், டெக்ஸ்ட் -லைட். ஸோ இந்த ஃபார்முக்குள்ளே வர டெக்ஸ்ட்டோட கலர் எல்லாம் ஒயிட் கலருக்கு வந்து மாற்றிடும். ஸோ இப்போ நான் ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டுக்குமான லேபிள் வந்து நமக்கு ஷோ ஆகுது. இதில் ப்ராடக்ட் நேமுங்கிறத மட்டும் நமக்கு ஃபுல் வித் வந்து எடுத்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு கண்டெய்னர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறேன், .container. அதுக்குள்ளே இந்த ஃபார்மை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ ஸ்டார்டிங் எண்டிங் வந்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு கண்டெய்னர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்மளோட ஃபார்ம் வந்து இருக்குது. இப்போ ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் நம்ம பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இது மாதிரி எத்தனை ஃபீல்டு இருக்கோ எல்லா ஃபீல்டுக்குமே நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒவ்வொரு ஃபீல்டுக்கு அதை ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபார்ம்ஸ் ஃபைல் வந்துட்டு ஒரு கமா ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா ஒரு கீ வேல்யூ பேர் வந்து முடிஞ்சுது. அடுத்த கீயை வந்து நம்மளோட மாடல் இருக்கிற அடுத்த ஃபீல்டை வந்து ஆட் பண்ணணும். ப்ராடக்ட் கோடு கேரக்டர் ஃபீல்டு தான் வந்து வச்சுருக்கோம். அப்போ இங்கேயும் வந்து இதே டெக்ஸ்ட் ஃபீல்டு தான் வந்து வரும். ஸோ டெக்ஸ்ட் இன்புட் வந்து கொடுத்துடலாம். ஸோ ரெண்டுமே கேரக்டர் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டைல் வந்து நான் அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இனி அடுத்த இன்புட் ஃபீல்டு ப்ரைஸ், கொட்டேஷனில் ப்ரைஸுங்கிறத வந்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். அடுத்து ஃபார்ம்ஸ் டாட் நம்பர் இன்புட் வந்து கொடுக்கணும். நம்பர் இன்புட்டோட ப்ராக்கெட்ஸில் அதே மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து கொடுத்துடலாம். கமா GST, ப்ரைஸ்க்கு அப்புறம் GST அப்படிங்கிற ஃபீல்டு வந்து வச்சுருக்கோம். இதுவுமே பார்த்தா நம்பர் ஃபீல்டு தான். ஸோ இதையும் எடுத்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் சர்வர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் போய்ட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். இப்போ இன்புட் ஃபீல்டுக்கு எல்லாமே வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இந்த ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வெறும் செக் பாக்ஸ் தான். ஸோ அதுக்குன்னு பெரிய ஸ்டைல் வந்து நம்ம இதை ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்ததான் இந்த ஆட் ப்ராடக்ட் அப்படிங்கிற பட்டனுக்கு மட்டும் நம்ம பூட்ஸ்ட்ராப் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்து நம்ம மேனுவலாக ஆட் பண்ணி வச்சுருக்கிற பட்டன் தான். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு கிளாஸில் BTN ஸ்பேஸ் BTN ப்ரைமரி வந்து கொடுத்துட்றேன். ஸோ திரும்பவும் ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பட்டனுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம பிரேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இங்கே பட்டன் வரக்கு முன்னாடி 2 பிரேக் டேக் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்ம சப்மிட் பட்டன் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜாங்கோ ஃபார்ம்ஸை வச்சு க்ரியேட் பண்ண ஒரு ஃபார்முக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது
அதை டைரெக்டாக ஹெச்டிஎம்எல்ல வந்து ஆட் பண்ண முடியாது. அதை ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணால் அதே ஃபைலில் தான் எந்த ஃபார்மை நம்ம காட்ட போகிறோமோ அந்த ஃபார்முக்காக நம்ம ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது widgets அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கணும். அது டிக்ஷனரிஸாக வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த டிக்ஷனரிக்குள்ளே ஒவ்வொரு கீயும் அந்த மாடலில் என்ன கீ இருக்கோ அதுக்கு என்ன ஸ்டைல் அப்ளை ஆகணுமோ அந்த கீ நேமை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டைல் என்ன நடக்கணுமோ அதை வந்து கொடுக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணலான்னா, நம்ம எழுதுகிற அந்த ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டு அது என்ன ஃபீல்ட் டைப்போ அந்த ஃபீல்ட் டைப்பை வந்து இன்புட் அப்படிங்கிற பேரோடய கொடுத்துருப்பாங்க. ட்ரெடிஷ்னலாக ஹெச்டிஎம்எல் ஃபார்மில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்புட் ஃபீல்டு இருக்குமோ அந்த பேரில் இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்கோம் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் இன்புட்னு இருக்குது, நம்பர்னா நம்பர் இன்புட்னு இருக்குது. இதே செலக்ட் பாக்ஸ் வந்தால் செலக்ட் அப்படிங்கிற பேர் வந்து யூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ப்ராக்கெட்குள்ளே இந்த ATTRS அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். இது என்னென்னா என்ன ஆட்ரிபியூட் பேரை நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோமோ. ஸோ ஆட்ரிபியூட் அப்படிங்கிறதா இதுக்கான நேம். அதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஒரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணணும். அதில் கீ நேமாக என்ன ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணுமோ அதுவும் அண்டு வேல்யூவாக அதுக்கு என்ன ஆட்ரிபியூட் வேல்யூ ஆட் ஆகணுமோ அதுவும் வந்து கொடுத்துடணும். 2-3 கிளாஸ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கேயே ஸ்பேசஸ் கொடுத்துட்டு எல்லா கிளாஸுமே ஆட் பண்ணிக்கலாம். தனித்தனி ஆட்ரிபியூட்ஸ் போட்டு எழுதக்கூடாது. ஒரு இன்புட் ஃபீல்டுக்கு என்னென்ன கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் வரணுமோ அது எல்லாமே இந்த ஒரே ஆட்ரிபியூட்குள்ளேயே கொடுத்துருக்கணும். நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டு எவ்வளோ கிளாஸ் நேம்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாங்கோவை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாங்கோ பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஜாங்கோ வச்சு எப்படி ஏபிஎஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் கற்றுக்கணும் அப்படின்னா ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் டுட்டோரியல்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.